உலகத்திலேயே நாத்திக கொள்கையை தந்தை பெரியார் அவர்கள் இறுதி வரை உறுதியாக கடைபிடித்தது போல் உலகத்தில் வேறு எவரும் கடைபிடிக்கவில்லை என்று நீங்கள் என்ன நம்பி வந்த இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தம்பிகள் எல்லாரும் மிக மிக எளிய குடும்பத்திலிருந்து வருபவர்கள். இவர்கள் நாளை ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் நிறைய தவறுகள் நடக்கும். என்னுடைய கொள்கை ஊனப்பட்டு விடும். என்னைத்தான் குறை சொல்லுவார்கள். எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி பெரியார் சொல்றார், நம்மில் சாதி இல்லை, பார்ப்பான் ஒரு சாதி, மற்ற நாம் எல்லாரும் ஒரு சாதி. எங்கேயாவது எலிகளுக்கு பூனைகளிடமிருந்து விடுதலை கிடைக்குமா? பூனைகள் விடுதலை வாங்கி தருகிறேன் என்று சொன்னால் எலி நம்பலாமா? ஆண்கள் பெண்கள் விடுதலைக்கு பாடுபடுகிறேன் என்று சொன்னால் அதை பெண்கள் நம்பலாமா? முதல் ஆலய பிரவேசத்துக்கு வழிவகுத்தவர் தந்தை பெரியார். நான் கண்டதை அறிந்ததை மக்கள் எதிர்ப்புக்கு அஞ்சாது கொள்பவர். மக்கள் எதிர்ப்புக்கு அஞ்சாது கூறினால் வெறுப்புத்தான் கிடைக்கும், சுயநலம் கெட்டுப்போம். திருவொற்றியூர் நூலகர் வாசகர் வட்டத்தினுடைய தலைவர் பெரியவர் என்டி அவர்களே, துணைத் தலைவர் சுப்பிரமணியம் அவர்களே, நண்பர் மதி அவர்களே, செயலாளர் நூலகர் லதா அவர்களே, என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கக்கூடிய முன்னாள் முதல்வர், இசைக்கல்லூரியினுடைய முன்னாள் முதல்வர் இங்கே உட்கார்ந்திருக்கிறார் டாக்டர் பிரமிளா குருமூர்த்தி அவர்களே, நண்பர்களே, வாசகர் வட்டத்தினுடைய அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 3 முறை ஒருவரை அழைத்து பேச சொல்லுகிறார் என்றால் இப்போதாவது சரியாக பேசுகிறாரா என்று பார்க்கலாம். வேறொன்றுமில்லை, அவர்கள் என் மீது வைத்திருக்கும் அன்பில் என்னை 3வது முறையாக அழைத்திருப்பதாக சொன்னார்கள். நான் ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்ல வேண்டும். உண்மையில் நான் தான் இந்த தலைப்பில் பேச வேண்டும் என்று இந்த பொங்கல் அப்போது ஜனவரியில் நான் அவர்களிடத்தில் கேட்டுக்கொண்டேன். பெரியாரை நான் நேரில் கண்டதில்லை, அந்த பாக்கியம் எனக்கு இல்லை. பாக்கியம் என்று சொல்வதற்கு பெரியார் ஒருவேளை என்று இருந்திருந்தால் என்னை ஒருவேளை தடை செய்திருப்பார். அவர் அதிலெல்லாம் நம்பிக்கை இல்லாதவர். உலகத்திலேயே நாத்திக கொள்கையை தந்தை பெரியார் அவர்கள் இறுதி வரை உறுதியாக கடைபிடித்தது போல் உலகத்தில் வேறு எவரும் கடைபிடிக்கவில்லை என்று நான் சொல்லுகிறேன், நீங்கள் நம்பலாம். ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா மிகப்பெரிய அறிவாளர், மிகப்பெரிய சிந்தனையாளர். அவர் கூட அவருடைய ஒரு நாடகத்தினுடைய பாத்திரத்தின் மூலமாக பேசுகிறார். Too good to be true என்ற நாடகம். அந்த நாடகத்தில் உள்ள ஒரு பாத்திரம் சொல்லுகிறது, நான் நம்பிக்கை வைத்த இந்த அறிவியல் திவாலாகிவிட்டது. இந்த அறிவியல் காட்டக்கூடிய இதனுடைய முட்டாள்தனம் பல பல பூஜாரிகள் நடத்தக்கூடிய அற்புதங்களை காட்டிலும் மிக மோசடித்தனமாக இருக்கிறது என்றெல்லாம் பெர்னார்ட் ஷா இறுதி காலத்தில் பேசியிருக்கிறார். பெர்ட்ரண்ட் ரசல் இங்கிலாந்தினுடைய மிகப்பெரிய அறிஞர், அவர் இறுதி வரை நாத்திகராகவே இருந்தார். நமக்கு அமெரிக்காவிலிருந்து ஒருவரை தெரியும், அவரை அறிமுகப்படுத்தியதற்கு கூட இந்த திராவிடர் இயக்கம் தான் காரணம். ராபர்ட் இங்கர்சால். அவரை உலகம் முழுக்க மற்றவர்களுக்கு தெரியுமா என்று தெரியாது. ஆனால் இந்த திராவிட இயக்கம் இங்கர்சால் என்று சொல்லி ஒரு 100-150 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவர். அவர் பேசுவதை கேட்டாலே மக்கள் கிறங்கி போவார்கள். ஆனாலும் அவர் பின்பு யாரும் வரவில்லை. பெர்ட்ரண்ட் ரசலை தவிர வேறு யாரும் எனக்கு நாத்திகர்களாக உலக அரங்கில் பெரிதாக தெரியவில்லை. அப்படியே தெரிந்தாலும் கூட அவர்கள் பின்பாக இத்தனை ஆயிரம் குடும்பங்கள் தங்களுடைய வாழ்க்கையே அர்ப்பணம் செய்து கொண்டு ஒரு
தவமாக அவர் பின்பு அவர் காட்டிய வழியில் செல்வதற்கு ஒரு மதத்தையே உருவாக்கிய ஒரு மாபெரும் தலைவர் என்றால் அது தந்தை பெரியார். அவரே சொல்லுகிறார், 1965 திருச்சியில் இருக்கிறார். வாஷிங்டன் திருமணம் எழுதிய சா விஸ்வநாதன் சாவியும் இதயம் பேசுகிறது மணியனும் 2 பேரும் அவரை பேட்டி காண போகிறார்கள். அவருக்கு 1965 அவருக்கு ஒரு 85 வயது இருக்கும். பழுத்த பழம் உட்கார்ந்திருக்கிறார் தரையில். இவர்கள் உள்ளே செல்லுகிறார்கள். வாங்க வாங்க என்று வாய் நிறைய வரவேற்கிறார். 2 பேரும் பெரிய பிராமணர்கள். 4 மணி நேரம் அவரை பேட்டி காணுகிறார்கள். அந்த பேட்டியெல்லாம் ஆன்லைனில் இருக்கிறது விகடனுக்காக. அந்த பேட்டியில் ஒரு இடத்தில் பெரியார் அசையாமல் அவர்களுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். சாவி சொல்லுகிறார், என்னால் ஒரே இடத்தில் உட்கார முடியவில்லை. நான் இடது காலை இந்த பக்கம் போடுகிறேன், வலது காலை அந்த பக்கம் போடுகிறேன். ஒரு 10 முறை எழுந்து போய்விட்டார் மணியன். என்னால் ஒரே இடத்தில் நிற்க முடியவில்லை, உட்கார முடியவில்லை. பெரியார் அசையாமல் ஆடாமல் நாங்கள் கேட்கிற கேள்விகளுக்கு சலிக்காமல் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். காஃபி வருகிறது. பெரியசாமி என்ற ஒரு உதவியாளர் காஃபியை எடுத்துக்கொண்டு வருகிறார். வந்தவுடன் அதை வாங்கி குடிக்கும் பொழுதே சாவி கேட்கிறார், ஐயா இந்த வேதம் எல்லாம் ஒரு 30 வருஷம் முன்னாடி இருந்துச்சு, இப்ப நாங்க இங்க உங்ககிட்ட காஃபி சாப்பிடலையா? பெரியார் அவரை உற்று பார்க்கிறார். அதை அழகாக எழுதுகிறார் சாவி. வெங்காயம் இதெல்லாம் நான் பண்ண பிரச்சாரத்தால தானே என்று சொல்லிவிட்டு, புத்தனுக்கு அப்புறம் இப்படி பிரச்சாரம் செய்த ஒரே ஆள் நான் தானேன்னு சொல்றேன். அதான் உண்மை. புத்தனுக்கு பின்பாக கொத்து கொத்தாக மனிதர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை துறந்து விட்டு அவர்களுடைய மனைவிமார்களை இல்லங்களை வாழ்வில் துறவியாக மாற வேண்டும் என்று சொல்லி அவருடைய பாதையில் அவர்கள் சென்று விட்டார்கள். ஆதி சங்கரர் மட்டும் பிறக்கவில்லை என்றால் இந்த நாடு பௌத்த நாடாக மாறியது. ஒரு ஆதி சங்கரர் புத்தனை வெற்றி கொள்ள வேண்டி இருந்தது. இந்த மண்ணில் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் பக்தி இலக்கியமும் பிறந்த ஒரு மண். இந்த மண்ணில் சமணத்தை குழி தோண்டி புதைத்த பக்தி பெருக்கெடுத்து ஓடிய ஒரு மண். இந்த மண்ணில் பக்தி இலக்கியத்திற்குத்தான் மிகுந்த செல்வாக்கு. சித்தர்களும் முத்தர்களும் புத்தர்களும் ஞானிகளும் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் நடந்த இந்த மண்ணில் ஒரு கிழவன் நமக்கு பொருந்தாத, நாம் கேட்பதற்கே கூசுகின்ற செய்திகளை நம்மிடத்தில் சொன்னான். இது 147வது பிறந்த நாள். இந்த பிறந்த நாளில் இந்த சர்ச்சைக்குரிய மனிதனை பற்றி நாம் ஏன் நினைவு கொள்ளுகிறோம் என்றால், ஒரு குழந்தை பிறக்கிறது. தந்தை வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்ய போய்விடுகிறார். ஒரு 25 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த குழந்தையை பார்க்கிறார். அந்த குழந்தையை வளர்ப்பதற்கு அந்த அன்னையார் எவ்வளவு துன்பப்பட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள், எப்படி வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டு அந்த குழந்தையை வளர்த்தார்கள் என்று அவருக்கு தெரியாது. அப்போதைக்கு விசாரிப்பார், அவ்வளவுதான். அவர் திரும்பி வளர்ந்த ஒரு பெண்ணை, ஒரு 25 வயது பெண்ணை பார்க்கிறார். அவருக்கு தெரியாது அவருடைய மனைவி பட்ட துன்பம். அது போல் இன்று தமிழகம் இருக்கிறது. இந்த தமிழகத்தை கொண்டு வர இந்த கிழவன் பட்ட கஷ்டம் இன்று யாருக்கும் தெரியும். அவர்கள் இந்த தமிழகத்தை பார்க்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேர குழந்தைகளுக்கு இந்த கிழவன் இதை நிர்மாணித்த சிற்பி என்பது அவர்களுக்கு சற்றும் தெரியாது. ஒரு காலத்தில் ரயில்வே ஸ்டேஷன்களில் பிராமணர்கள் சாப்பிடுவதற்கு தனியாக இடம், மற்றவர்கள் சாப்பிட தனியாக இடம் என்று 1940 வரைக்கும் இருந்ததை மாற்றியவன் இந்த கிழவன். பிராமணால் காஃபி சாப்பிடும் இடம் காஃபி ஹோட்டல் என்று இருந்ததை மாற்றியவர் இந்த கிழவன். நம் வீட்டிற்கு ஒரு உயர்ஜாதிக்காரர் நாம் கொடுக்கக்கூடிய நீரை குடிக்கிறார் என்றால் அதற்கு காரணம் அந்த வித்தையை, அந்த ரசவாத வித்தையை செய்தவர் இந்த தொண்டு கிழவன். அதனால்தான் பாரதிதாசன் சொன்னால், தொண்டு செய்து பழுத்த பழம்
தூயதாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகு தொழும், மனக்குகையில் சிறுத்தை எழும். அந்த கிழவன் யாருக்கும் பயந்து வந்தது. அப்படிப்பட்ட ஒரு கிழவன். இதைவிட மிக அழகாக கண்ணதாசனுக்கும் பெரியாருக்கும் எல்லாம் சிக்கல் எல்லாம் வந்திருக்கிறது. ஆனால் பெரியாரை பற்றி மிக அழகாக கண்ணதாசன் ஒரு எழுதுகிறார். ஒவ்வொரு வரியும் உண்மை. ஊன்றி வரும் தடி சற்று நடுங்கக்கூடும், ஊன்றி வரும் தடி சற்று நடுங்கக்கூடும், உள்ளத்தின் உரத்தினிலே நடுக்கமில்லை, தோன்ற வரும் வடிவினிலே நடுக்கம் தோன்றும், துவளாத கொள்கைக்கோர் நடுக்கமில்லை, வான் தவழும் வெண்மேக தாடி ஆடும், வளமான சிந்தனைக்கோர் ஆட்டமில்லை, ஆன்றறிந்த பெரியார்க்கும் பெரியார், எங்கள் ஐயாவுக்கு இணை எவரே மற்றோர் இல்லை. நீதிமன்றம் நீதிக்கும் நீதி சொல்வார், நெறிகட்டு வளைந்ததெல்லாம் நிமிர்த்தி வைப்பார், சாதி எனும் நாகத்தை தாக்கி தாக்கி சாகடித்த பெருமை கைத்தடிக்கே உண்டு, ஆக்காத நாளில்லை, அழிக்காத கருத்தில்லை, ஆய்ந்து தேர்ந்து அழிக்காத கருத்தில்லை, ஐயா அழுத்தமாக தாக்காத பழமை இல்லை, தந்தை நெஞ்சில் தழைக்காத புதுமை இல்லை, தமிழ் நிலத்தில் நாதியிலார் நாதி பெற நாப்படைத்தார், நாதியிலார் நாதி பெற நாப்படைத்தார், 45 கோடி மக்களுக்கும் பேதமில்லா வாழ்வு தர பிறந்து வந்தார், பிறக்கும் போதே பெரியாராய்த்தான் பிறந்தார். பெரியாரை பற்றி நீங்கள் எவ்வளவோ கேட்டிருப்பீர்கள். நான் அவரை பார்த்ததில்லை. ஆனால் அவருடைய உழைப்பினுடைய வெளிப்பாடு என்னை போன்றவர்கள் என்று எழுதுகிறேன். எனக்கு 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 தெய்வ உருவல், நான் பெரியாரை பற்றி பேசிக் கொண்டிருக்கையிலேயே தெய்வம், பாக்கியம், வரம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஐம் அக்னாஸ்டிக். அக்னாஸ்டிக் என்பது இருக்கிறதா இல்லையா, அவன் இருக்கிறானா இல்லையா என்று தெரியாத ஒரு நிலை. அந்த நிலையில் நான் இருக்கிறேன். எனக்கு மனித உருவில் பல தெய்வங்கள் என்னை உயர்த்தி விட்டிருக்கிறார். அதில் ஒருவர் ஹரிசங்கர். அவர் என்னிடத்தில் எப்போதும் பெரியாரை பற்றி சொல்லுவார். ஒவ்வொரு ஊருக்கும் இந்த கிழவன் சென்று படிங்கடா அப்பத்தான் மேல வருவீங்க என்று சொல்லுவார். நான் ஒரு வணிக குடும்பத்தில் பிறந்தவன். தந்தை பெரியார் அவர் போட்ட விதை. என்னுடைய அன்னையார் 6வது கூட படிக்காதவர், என்னுடைய தந்தையார் 9வது கூட படிக்காதவர். நான் தான் எங்கள் குடும்பத்தில் முதல் முறையாக உயர் பள்ளி கல்வியை முடித்தவர். பின்பு கல்லூரி, பின்பு சட்டக்கல்லூரி, பின்பு அமெரிக்காவில் சட்ட முதுகலை, பின்பு டாக்டர் பட்டம், பின்பு 5வது வேலை. எதனால்? இந்த மண்ணை அந்த கிழவன் பண்படுத்தியவனால். இல்லையெனில் பிராமணர் இல்லாதார் இயக்கம் முதலில் பண்படுத்தியது. முதலில் தெருக்கடை, தீண்டத்தகாதார், அவரணத்தார் நடக்கக்கூடிய சாலைகளாக மாற்றிய பெருமை நீதி கட்சிக்கு மட்டுமே உண்டு. இந்தியாவிலேயே முதன்முறையாக நடந்தது. அந்த நீதி கட்சியினுடைய தலைவராக தந்தை பெரியார் 1940 அவர் சிறையில் இருக்கும் பொழுது டிசம்பர் இறுதியில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஏனால் அந்த கட்சி நொறுங்கி போய் நசிந்து போய் இனிமேல் அந்த கட்சி பிழைக்குமா என்று தெரியாத நிலை இருக்கிறது. அந்த நிலையில் அந்த கட்சியை கொண்டு போய் அவரிடத்தில் ஒப்படைக்கிறார். அந்த கட்சி ஆட்சிக்கு அவர் கட்சி தலைவராகிறார். வெளியில் வருகிறார். வெளியில் வந்தவுடன் அப்போதிருந்த காங்கிரஸ் அரசாங்கம் பதவிகளை நாடி காங்கிரஸ் தலைவர்கள் சென்று விட்டார்கள் என்ற குற்றச்சாட்டிலிருந்து தப்புவதற்காக வெளியில் வந்து விடுகிறது. வெளியில் வந்த உடனேயே லார்ட் லின்லித்கோ அவர் பெரியாரை அழைத்து சொல்லுகிறார், நீங்கள், ஏன்னா அடுத்து பெரிய கட்சி நீதி கட்சி தான், நீங்கள் அமைச்சரவை அமையுங்கள் என்று சொல்லுகிறார். உடனே பெரியார் சொல்லுகிறார், இல்லை, நான் அமைச்சரவை அமைச்சேன்னா எனக்கு மந்திரி வேணும், உனக்கு மந்திரி வேணும்னு பெரிய சிரமம் வந்துடும்.
வேண்டாம். லார்ட் வேவல் வைஸ்ராய் அவர் அழைத்து பேசுகிறார், வேண்டாம். இதை தெரிந்த உடனே WPS சௌந்தரபாண்டி நாடார், அவருடைய பெயரில் தான் டி நகர் இருக்கிறது, பாண்டி பஜார். அவர் சொல்லுகிறார், என்ன இவ்வளவு பிடிவாதமா இருக்கீங்க, இப்படி இருக்கீங்களே, இல்ல ஆட்சி வந்தா கொள்கை போயிடும். பெரியார் சொல்றார், ஆட்சி வந்தா கொள்கை போயிடும், ஆட்சி வேண்டாம், இப்படியே இருப்போம், அப்பதான் கட்சியை நம்ம காப்பாற்ற முடியும் என்று சொல்கிறார். இதெல்லாம் தெரிந்து கொண்டு அவருடைய நண்பர் ராஜாஜி பெரியாரிடத்தில் வந்து, என்ன நாயக்கர் இவ்வளவு அடம்ன்றீங்க, வெள்ளக்காரங்கிட்ட நம்ம இந்த ஆட்சியை திருப்பி கொடுத்துடுறதா, இவ்வளவு கஷ்டப்பட்டு அங்க வந்திருக்கோம், இங்க எடுத்துக்கங்க, நான் காந்தி கிட்ட எல்லாம் பேசி உங்களோட ஒத்துழைக்கிறதுக்கு சம்மதம் வாங்குறேன், உங்களுக்கு வேணும்னா நான் கூட அமைச்சரா இருக்கேன் அதுல, அந்த அமைச்சரவையில் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் 65 பேட்டியில சாவி கிட்ட சொல்றாரு பெரியார். சரி, நான் கலந்து பேசிட்டு சொல்றேன்ட்டு நீதி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களை கலந்து பேசுகிறார். அதுவரை அனைத்து நீதி கட்சி தலைவர்களும் அமைச்சரவை அமைக்க வேண்டும் என்று உறுதியாக மிக தீவிரமாக எண்ணி இருந்தார்கள். ராஜாஜி அந்த அமைச்சரவைக்கு வருகிறார் என்று சொன்ன உடனே அமைச்சரவை வேண்டாண்டார். ராஜாஜி உற்ற நண்பராக பெரியாருக்கு ஒரு பெரிய துணை செய்து விட்டார். முடிந்தது கதை. 2 முறை ஆட்சி அமைக்க சொல்ல போதும் ஆட்சி அமைக்க மறுத்தவர் பெரியார். ஏனெனில் ஆட்சியில் இருப்பவர்கள் ஒழுக்கமாக இருக்க முடியாது என்று எண்ணினார். அவர் சொன்னதும் அவர் எண்ணியதும் முழுமையாக மாறி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்து செல்லுகிறார்கள். 1949 உட்கார்ந்திருக்கிறார் பெரியார். 10-15 நாட்கள் ஆகிவிட்டது. இங்கே ராபின்சன் பூங்காவில் திராவிட முன்னேற்ற கழகம் தொடக்க விழா நடத்தி பெரியார் சோர்ந்து உட்கார்ந்திருக்கிறார். ஜலகண்டபுரம் கண்ணன் ஒரு எழுத்தாளர் ஐயாவை போய் பார்க்கிறார். என்ன சோர்ந்து இருக்கீங்க ஐயா, இவங்கெல்லாம் உங்களை விட்டு போயிட்டாங்கன்றதுக்காக சோர்வா இருக்கீங்களா? பெரியாருக்கு பயங்கர கோபம் வந்து விடுகிறது. யார நம்பி நான் இந்த இயக்கத்தை நடத்துறேன், என்ன மட்டுமே நம்பி இந்த இயக்கத்தை நடத்திட்டு இருக்கேன், என்ன கேட்டுட்டீங்க அப்படின்ட்டு பொறிஞ்சு தள்ளிடுறார். தள்ளிட்டு அப்புறம் ஒரு 10 நிமிஷத்துல அவர் அமைதியாகி விடுகிறார். சொல்லுகிறார், கண்ணன், என்ன நம்பி வந்த இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தம்பிகள் எல்லாரும் மிக மிக எளிய குடும்பத்திலிருந்து வருபவர்கள். இவர்கள் நாளை ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் நிறைய தவறுகள் நடக்கும். என்னுடைய கொள்கை ஊனப்பட்டு விடும், என்னைத்தான் குறை சொல்லுவார்கள். எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி அவர். சோ நான் பெரியாரை பற்றி ஒரு 2-3 நிகழ்ச்சிகளை இங்கே, உங்களுக்கு தெரியாத நிகழ்ச்சிகளை, தெரிந்ததும் தெரியாததுமான சில நிகழ்ச்சிகளை இங்கே சொல்லிவிட்டு, அன்றே பெரியார் ஒரு விபரீதமாக இருந்தார் அன்று. ஏனெனில் அவர் ஒரு முக்காலத்தை கடந்த ஒரு தீர்க்கதரிசி. சோதனை குழந்தையை பற்றி பேசுகிறார். 1930 பேசுகிறார். 1929 செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாட்டில் பெண்களுக்கு சொத்து சம உரிமை, பெண்களுடைய திருமண வயது 16ஆக மாற வேண்டும், பெண்கள் மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் மிகப்பெரிய தீர்மானங்களை, நான் சொல்வது 1929, இன்று கூட மறுமணம் செய்வதை சற்று தயக்கத்தோடு தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். 1929, 96 ஆண்டுகளுக்கு முன்பு அப்போதே இந்த தீர்மானங்களை நிறைவேற்றியவர் தந்தை பெரியார். பல தீர்மானங்கள். ஜாதி பெயரை விட்டுவிட வேண்டும். ஆந்திராவில் எடுத்துக் கொள்ளுங்கள், எல்லாம் ஒவ்வொருவருடைய பெயரையும் பாருங்கள். ஜனார்தன் ரெட்டி, ராமாராவ், ராவ் ரெட்டி, இதெல்லாம் குடும்ப பெயர்களா? ஜாதி பெயர்கள். கேரளாவை எடுத்துக் கொள்ளுங்கள், கருணாகரன் நாயர். நாயர் என்பது குடும்ப பெயரா? லட்சக்கணக்கில் நாயர்கள் இருக்கிறார்கள். ஏன் அந்த அவல நிலை இங்கு இல்லை? அதற்கு காரணம் பெரியார். நாயக்கர் என்பது அவருடைய பட்ட பெயர். தமிழகத்தில் பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். நாயக்கர், பிள்ளை, முதலியார், செட்டியார் இவையெல்லாம் பட்ட பெயர்களாகவும் விளங்கும். ராதாகிருஷ்ண பிள்ளை என்று ஒரு மேயர் இருந்தார்.
தமிழகத்தில். அவருடைய மகனை உங்கள் பல பேருக்கு தெரிந்திருக்கலாம். அவர்தான் இந்தியன் பேங்க் கோபாலகிருஷ்ணன். அவர் யாதவர், ஆனால் அவருடைய பெயர் ராதாகிருஷ்ண பிள்ளை. அது போலவே ராமசாமி நாயக்கர் பலிஜா நாயுடு இனத்தைச் சேர்ந்தவர். அவர் வீட்டில் அவர்கள் கன்னடம் பேசுவார்கள். பொதுவாக பலிஜா நாயுடு இனத்தைச் சேர்ந்தவர்கள் தெலுங்கு பேசுவார்கள். நாயுடு ஹால் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அவர்கள் பலிஜா நாயுடு இனத்தைச் சேர்ந்தவர்கள். ஆனால் இவர்கள் ஒருவேளை கர்நாடகம், இன்று நம் கர்நாடகம் என்று எண்ணி இருக்கிற இடத்திலிருந்து புலம்பெயர்ந்திருக்க வேண்டும். அதனால் இவர்கள் கன்னடம் பேசுவார்கள். பெரியார் நன்றாக தெலுங்கும் பேசுவார், தமிழ் அழகாக பேசுவார். சோ அவர் பிறந்த குடும்பம் பெரிய செல்வ செழிப்பான குடும்பம் தான் இல்ல. வெங்கடப்ப நாயக்கர் ஒரு கல் தச்சருடைய உதவியாளர், அவருடைய தந்தையார். அவருடைய அன்னையார் ஒரு சித்தாள். இப்படித்தான் தொடங்குகிறது அவர்களுடைய வாழ்க்கை. மிக எளிய வாழ்க்கை, ஆனால் மிக சிக்கனக்காரர் வெங்கடப்ப நாயக்கர். வெங்கடப்ப நாயக்கர் இப்படி ஆரம்பித்து என்ற மெதுவாக ஒரு காளை பூட்டிய வண்டியை வாங்குகிறார். அந்த காளை பூட்டிய வண்டியை அவரே ஓட்டி சென்று அதன் மூலம் அதுக்கு ஒரு வாடகை இதெல்லாம் வசூல் செய்து பின்பு அவருக்கு நீண்ட நாள் குழந்தைகள் கிடையாது. அந்த தம்பதி அவர்கள் தவம் இருக்கிறார்கள், குழந்தை வேண்டும் என்று. அவர்களுக்கு பிறக்கக்கூடிய முதல் குழந்தை கிருஷ்ணசாமி நாயக்கர், சொல்லின் செல்வர் சம்பத்தனுடைய தந்தை. அவர் ராமசாமி பெரியாரை விட 2 ஆண்டுகள் மூத்தவர். அவரை கொண்டாடுகிறார்கள். ராமசாமி நாயக்கர் 2 ஆண்டுகளுக்கு பிறகு பிறக்கிறார். இந்த பெரியாருடைய அன்னையார் மாதமாக இருக்கும் பொழுது வெங்கடப்ப நாயக்கர் இப்படி அடிக்கடி வண்டியில் ஏறி ஊருக்கெல்லாம் போவதை நிறுத்தி கொண்டு ஒரே இடத்தில் தங்கி மனைவியை தினசரி பார்க்கும் ஒரு பணியை செய்தால் என்ன என்று எண்ணி ஒரு சின்ன தட்டுக்கடை போடுகிறார். அந்த தட்டுக்கடை வளர்ந்து பின்பு ஏலக்கடையாக மாறுகிறது, பின்பு மண்டியாக மாறுகிறது. ஈரோட்டிலேயே மிகப்பெரிய வணிக குடும்பமாக தந்தை பெரியாரனுடைய குடும்பம் வெங்கட நாயக்கர், அதாவது ஆண்டு ஒன்றுக்கு அவர்களுக்கு அந்த காலத்திலேயே 100 ஆண்டுகளுக்கு முன்பே 20,000 ரூபாய் வருமானம், ஆண்டு ஒன்றுக்கு 500 ரூபாய் வருமான வரி செலுத்திய குடும்பம் அது. அந்த குடும்பத்தில் நன்றாக அவர்கள் பெரிய ஒரு இடத்திற்கு வந்த பிறகு பிறக்கிறார் ராமசாமி பெரியார். ஆனால் அவருக்கு பெரிய மரியாதை இல்லை இந்த குடும்பத்தில். அவர் 2வது வந்த பிறந்த குழந்தை. முதல் குழந்தைக்கு கிடைத்த பெரிய ஒரு செல்வாக்கும் அக்கறையும் அவருக்கு இல்லை. வெங்கடப்ப நாயக்கருடைய சித்தி, அந்த அம்மையாருக்கு கணவன் கிடையாது, அவர்களுக்கு குழந்தை கிடையாது. அவர்கள் கேட்கிறார்கள், ராமசாமியை நான் வளர்த்துக் கொள்ளுகிறேன் என்று. ராமுவை அந்த சிற்றன்னை ராமுடைய சிறிய பாட்டியிடம் கொடுத்து விடுகிறார்கள். அங்குதான் வளர்கிறார் ராமசாமி பெரியார். அவர்களுடைய பெற்றோரோடு வளரவில்லை. இந்த 10 ஆண்டுகள் அவர்களோடு வளர்கிறார். அவர்கள் கொண்டு போய் 6 வயது இருக்கும் பொழுது ஒரு திண்ணை பள்ளியில் கொண்டு போய் சேர்க்கிறார்கள். திண்ணை பள்ளிக்கு செல்பவர் அங்கு முதன்முறையாக அவர்கள் பலிஜா நாயுடு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், அவர்கள் ஒரு உயர்ந்த வகுப்பைச் சேர்ந்தவர்கள் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். சோ அவர்கள் அந்த பள்ளியில் சேர்க்கும் பொழுதே சொல்லி, புழங்கக்கூடாத ஜாதியோடெல்லாம் நீ பேசக்கூடாது, புழங்கக்கூடாது, அங்கெல்லாம் நீ பார்த்து பழகிக்கோ என்று சொல்லி அனுப்புகிறார்கள். இவர் 6 வயது வேட்டி கட்டி கொண்டுதான் ஸ்கூலுக்கு செல்வார். ஓதுவார் வீட்டில் உனக்கு தண்ணி குடிக்கணும்னா ஓதுவார் வீட்டில். ஓதுவார்கள் அவர்கள் சைவர்கள், பிறப்பாலும் சைவர்கள், அவர்கள் உணவு பழக்கத்தாலும் சைவர்கள். அந்த வீட்டில் குடி. முதல்ல அப்படித்தான் பண்றாரு. போய் குடிக்கிறார். இவர் என்ன 6 வயது. போய் குடிக்கும் பொழுது அந்த பெண், ஓதுவார் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் வந்து கொடுக்கும். அவர் சொல்றார், அதை தூக்கி தான் நான் குடிக்கணும். ஓதுவார் வீட்டில் பலிஜா நாயுடு இனத்தைச் சேர்ந்த வகுப்பைச் சேர்ந்த பெரியார் அந்த 6 வயது சிறுவன் தண்ணீரை தூக்கி குடிக்க வேண்டும். குடிக்கும் பொழுது என் மூக்கில் அந்த தண்ணீர் சென்றுவிடும், என் மேலெல்லாம் நான் சிந்திக்கொள்வேன், புற வந்துடும், நான் அந்த தண்ணி எல்லாம் சில நேரங்கள துப்பிடுவேன். அந்த பெண் என்னை பார்த்து, அவர் பயன்படுத்துற வார்த்தை அசிங்கப்படும். அப்புறம் அந்த டம்ளரை அந்த பெண்ணு தொடாது.
அங்க வச்சிருன்னு சொல்லும். அது மேல முதல்ல தண்ணி விடும், அதுக்கப்புறம் அதை திருப்பி வச்சு உள்ளியும் தண்ணி விட்டு அதை அலம்பிட்டு அப்புறம் எடுத்துட்டு போகும். இது பெரியாருக்கே இந்த நிலைமை. இதெல்லாம் அவருக்கு பிடிக்கல. சோ இதுல இருந்து எப்படி விடுபடுறதுன்னு பாக்குறார். அவரோட கூட வாணிய செட்டியார் பிள்ளைகள் படிக்கிறார். வாணிய செட்டியார் பையன் அடிக்கடி எழுந்து தண்ணி குடிக்க போவான். அவனோடவே கூட போய் இருக்கிறார். போய் வாணிப செட்டியார் வீட்டில் தண்ணி குடிக்கிறார். அங்க குடிக்க கூடாது. வாணிப செட்டியார்கள் இவர்களை விட தாழ்ந்தவர்கள் என்று பலிஜா நாயுடு வர்க்கத்தினருக்கு வகுப்பினருக்கு ஒரு எண்ணம். அப்புறம் வேற அங்க என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, வேதக்காரர்கள், கிறித்துவர்கள், மதம் மாறிய கிறித்துவர்கள், அப்புறம் சாயபு வீடுகள், இந்த 3 தான். இவர் அந்த ஓதுவார் வீட்டுக்கு போக வேண்டாம் என்ற காரணத்திற்காகவே இந்த வாணிப செட்டியார் பையன் இப்படி கையை காட்டி நான் ஒன்றுக்கு போக வேண்டும் என்று சொல்லும் பொழுது கூடவே இவரும் சென்று விடுவார். சென்று விட்டு அந்த பையன் வீட்டில் பிடிப்பான். அந்த வீட்டிலும் கூட அந்த அம்மா கேக்குறாங்க, நீ நாய்க்கர் வீட்டு பையன் தானே, இங்க குடிக்கலாமா? இவர் குடிக்கலாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துடுறார் சின்ன பையன். உடனே அந்த அம்மா அந்த பையனை அழைச்சு, அந்த லோட்டாவை கழுவி வை அப்படின்னு சொல்லுங்க. இப்போ எப்படியெல்லாம் காலம் இருந்திருக்கிறது என்பதற்கு இப்படி தொடங்குகிறது அவருடைய வாழ்க்கை. அவர் சிறிது சிறிதாக நீரிலிருந்து அந்த வீடுகளில் பலகாரங்கள் சாப்பிடுவது என்று மாறி அங்கு உணவு உட்கொள்வது என்ற அளவிற்கு வந்து விடுகிறார். அவருடைய அம்மையார் ராமசாமி பெரியாருடைய அன்னை மிகுந்த வைதீகம். அவர்களுக்கு செல்வ செழிப்பில் இருப்பதனால் பெரிய பக்தியும் அவர்களுக்கு வந்து விடுகிறது. இந்த அம்மையார் தலையில் அடித்துக் கொள்கிறார், இப்படி ராமு போய் இப்படி தீட்டுப்பட்டு வருகிறானே என்று. அவர்கள் அப்பாவுக்கும் அது பெரிய விருப்பம் இல்லை, இருந்தாலும் அவர் பெரிதாக கண்டிக்கவில்லை. என்ன இப்படி பண்ணாதே என்று சொல்லிவிட்டு போய்விடுவார். ஆனால் இது அதிகமாகிறது. இது அதிகமான உடனேயே இவர் ஒரு புழங்கக்கூடாத பிள்ளைகளோடும் மற்றவர்களோடும் சேர்ந்து இப்படி ஆகிவிட்டார் என்று சொல்லி இவர் கால்களில் விலங்கிடுகிறார்கள் பெற்றோர்கள். அந்த பள்ளிக்கூடத்திலிருந்து நிறுத்திவிட்டு தென்னை பள்ளிக்கூடத்திலிருந்து ஒரு 3 ஆண்டுகள் தென்னை பள்ளிக்கூடம், அதற்கப்புறம் அங்கிருந்து கொண்டு வந்து மாநகராட்சி பள்ளிக்கூடம், நகராட்சி பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறார். அந்த நேரத்திலும் அவருக்கு இந்த நண்பர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், காலில் விலங்கிடுகிறார்கள். அப்பவும் இவர் அடங்கவில்லை. இந்த பிள்ளைகளோடு அந்த விலங்கோடவே போய் விளையாடுவார், போய் அவர்களோடு போய் சாப்பிடுவது, அவர்களை அழைத்து கொண்டு ஊர் சுற்றுவது, இதெல்லாம் நடக்கிறது. விலங்கு கட்டை எப்படி நம்ம கால்நடைகளுக்கு போடுவோமோ அதுபோல் விலங்கு கட்டை 2 வாரங்கள் போடுகிறார்கள் அந்த பெற்றோர்கள். அந்த விலங்கு கட்டையோடவே போய் விளையாடினேன் என்று சொல்லுகிறார் பெரியார். இப்படி தொடங்குகிறது அவருடைய வாழ்க்கை. 10-12 வயது, அவர் சரியாக சொல்லவில்லை, 10 அல்லது 12 என்று. அந்த அளவில் ஒரு 5 ஆண்டுகள் படிப்போடு அவருடைய படிப்பு முடிகிறது. உடனே அவரை கடைக்கு அழைத்து வருகிறார்கள். கடையில் தான் அவர் பெரியாராக உயர்கிறார். அங்கு அவருக்கு வேலை, அங்கு இருக்கக்கூடிய ஏல சாக்குகளில் முகவரி எழுதுவது, ஏலம் விடுவது, கூவி அழைப்பது, பெரிய சமர்த்தர் வியாபாரத்தில். அவருடைய தந்தையாரை விட மிகப்பெரிய சமர்த்தர் அவர். வெகு வேகமாக கற்றுக்கொள்கிறார். இது வைதிக குடும்பமாக மாறிவிடுகிறது. அங்கு வராத பிராமணர்களே கிடையாது, சாமியார்களே கிடையாது, அன்னக்காவடிகளே கிடையாது. அந்த வீட்டார் அவர்களுக்கு சாப்பாடு போட்டு ஓய்வதில்லை. அவர்களோடு இவர் விவாதம் செய்வார். இந்த விவாதத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியாக பதில் சொல்லுவார்கள். பெரியாரே சொல்லுகிறார், நான் எதையும் பெருசா படிச்சதில்லை, ஆனா இவர்கள் சொல்கிறத வைத்தே நான் விதண்டாவாதம், அவர் பயன்படுத்துற வார்த்தை விதண்டாவாதம் செய்வேன். அவர்களால் எனக்கு சரியாக பதில் சொல்ல முடியாது. எனக்கு அப்பத்தான் இந்த அவநம்பிக்கை என்பது வந்திருக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன். என்னுடைய தந்தையாருக்கு நான் இப்படி விதண்டாவாதம் செய்வது பெரிதாக பிடிக்கவில்லை என்றாலும் கூட பையன் இவ்வளவு புத்திசாலியாக இருக்கிறானே என்று உள்ளுக்குள் ஒரு பெருமை. என்னுடைய பெயர் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பித்து விட்டது. இப்படி தொடங்குகிறது அவருடைய வாழ்க்கை. நாகமையை திருமணம் செய்து கொள்கிறார். நாகமே அவருடைய உறவுக்கார பெண், ஒரு எளிய குடும்பத்தைச் சேர்ந்த பெண். இவர்கள் பெரிய குடும்பத்திற்கு வந்து விட்டார்கள். அவருடைய பெற்றோருக்கு நாகமையை திருமணம் செய்து கொள்வதில் பெரிய உடன்பாடு இல்லை. ஆனால் பெரியார் சொல்லுகிறார், இந்த பெண்ணை தான் நான் திருமணம் செய்வேன்.
நாகம்மை மாதிரி ஒரு மனைவி, அதாவது கார்ல் மார்க்ஸுக்கு ஒரு மனைவி கிடைப்பது போல் நாகம்மை போல் ஒரு மனைவி ஒருவருக்கு வர வேண்டும். நீங்கள் பராசக்தி படம் பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அதுல நாகம்மை என்ற பெயர் வரும். சார் பி.டி. தியாகராயருடைய படம் அந்த குடும்பத்தினுடைய தலைவருடைய படமாக இங்கே மாட்டி வைத்திருப்பார்கள். என்ன வித்தைகள் செய்திருக்கிறது இந்த திராவிட இயக்கம். சோ நாகம்மை திருமணம் செய்து கொள்கிறார். சொல்லுகிறார், நான் 18 30 வயது வரை மைனராக இருந்திருக்கிறார். எப்படிப்பட்ட மனைவி! ராத்திரி முழுக்க குடி. இவர் குடிப்பதில்லை. இவருடைய கூட்டாளிகளோடு அங்கு போய்விடுவார். இவருக்கு யாரெல்லாம் சிநேகிதம், அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஹெல்த் இன்ஸ்பெக்டர், அந்த ஊரில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், இவர்கள் அந்த ஊரிலேயே மிகப்பெரிய பணக்காரர்கள். இவர் 40-50 ரூபாய் மாதமானால் பிராண்டிக்கு மட்டும் செலவாகும் என்று சொல்லுகிறார் பெரியார். அதை அவரே ஊற்றி கொடுப்பார் இவர்கள். ஆனால் அவர் சாப்பிட மாட்டார். அவர்கள் சாப்பிட்டு விட்டு இவர் மீது வாயில் எடுத்ததெல்லாம் உண்டு என்று சொல்லுகிறார். இவரை வாயில் திணித்து ஊற்ற 2 பேர் முயற்சி செய்ததையும் சொல்லுகிறார். ஆனால் இந்த சுற்றுச்சூழல் எல்லாம் என்னை பாதிக்கவில்லை என்றும் சொல்லுகிறார். இவர் மீண்டும் வீட்டுக்கு வரும் பொழுது நாகம்மையாருக்கு ரொம்ப பெரிய கவலை. ஒரு வாயை திறந்து மோந்து பார்த்துட்டு, இவர் வாயை துறக்க மாட்டார். வலுக்கட்டாயமா திறந்து பார்த்து மோந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த அம்மா இவரை உள்ள விடுவாங்க. ஆனால் காலையில் 6 மணிக்கு கடை திறக்க போயிருந்தார். இப்படி 30 வயது வரைக்கும் வாழ்கிறார் பெரியார். கடையில் அவருக்கு பெரிய செல்வாக்கு, அந்த கடை தெருவில் அவருக்கு பெரிய செல்வாக்கு. அவங்க அப்பா ஈட்டிய பொருளை காட்டிலும் அதிகமாக ஈட்டுக்கிறார். அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. ஒரு 5 மாதங்களில் அந்த குழந்தை தவறிவிடுது. அதற்கு பிறகு அவருக்கு குழந்தை செல்வம் இல்லை. தந்தையாரோடு அவருக்கு ஒரு பிணக்கு வருகிறது. சரியாக காரணம் எனக்கு தெரியவில்லை. நான் படித்ததில் எனக்கு காரணம் பிடிபடவில்லை. அவர் தந்தையாரிடம் கோபித்துக் கொண்டு ஒரு சில மாதங்கள் தந்தையிடமிருந்து சொல்லிக் கொள்ளாமல் இருந்து புறப்பட்டு முதலில் ஆந்திராவுக்கும் பின்பு காசிக்கும் சென்று விடுகிறார். காசியில் அவருக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்களை பார்த்த பிறகு அவருக்கு அடியோடு மதம், குறிப்பாக இந்து மதம், அதில் அடியோடு அவருக்கு நம்பிக்கை போய்விடுகிறது. அங்கு நடக்கக்கூடிய அட்டூழியங்களையும் அங்கு இவர் பிராமணர் அல்ல என்ற காரணத்தினால் இவருக்கு யாரும் சாப்பாடு போடுவதில்லை. ஆனால் ஒரு மடத்திற்கு செல்லுகிறார் உணவு சாப்பிட. அவர்கள் இவரை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளி விடுகிறார்கள். வெளியில் விழும் எச்சிலையில் இருந்து சாப்பிடுகிறார் பெரியார். இப்படியெல்லாம் காசியிலிருந்து அதற்கு பிறகு வந்து அவருடைய தந்தையாருக்கு, இவர் ஆந்திராவில் இருக்கும் பொழுது செய்தி அறிந்து அவருடைய தந்தையார் போய் இவரை இப்படி பண்ணிட்டியடா ராமு என்று சொல்லுகிறார். சொல்லி அழைத்து வருகிறார். எவ்வளவு நாள் தந்தையிடமிருந்து பிரிந்திருந்தார், மனைவியிடமிருந்து பிரிந்திருந்தார் என்பது நமக்கு தெரியவில்லை. நான் ஒரு 2-3 மாதங்கள் இருக்கலாம் என்று எண்ணுகிறேன். கடைக்கு திரும்பி வந்த பிறகு இம்முறை வெங்கடப்ப நாயக்கர் தன்னுடைய கடை பெயரை தன்னுடைய மகன் பெயரில் எழுதியிருக்கிறார். அவர் வகித்த அத்தனை பதவிகளையும் தன்னுடைய மகனுக்கு கொடுத்து விடுகிறார். மூத்த மகன் இருக்கிறான், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். கிருஷ்ணசாமி நாயக்கர் இருக்கிறார். ஆனால் வெங்கடப்ப நாயக்கர் தேர்ந்தெடுத்தது ராமசாமி நாயக்கரை. ராமசாமி நாயக்கர் ஒரு பெரிய மனிதனாக உலா வருகிறார். அங்கு நடக்கக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள் இவற்றையெல்லாம் தீர்க்கக்கூடிய ஆளாக இருக்கிறார். திருமணத்திற்கு முன்பே, திருமணமான சற்று நேரத்திலேயே நெருஞ்சிப்பேட்டை சாமியார் என்று ஒருவர் வருகிறார் ஊருக்கு. அந்த ஊரில் இருக்கக்கூடிய நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் அந்த சாமியாருக்கு சமாராதனை அப்படின்னா என்னன்னா உணவு போடுவது. அவர் பெயரை சொல்லி அவரை கௌரவிக்கும் வகையில் அவரை சேர்ந்த பிராமணர்கள், அந்த ஊரில் உள்ள பிராமணர்கள், அவர் அழைத்து வந்திருக்கக்கூடிய பிராமணர்கள், இவர்களுக்கு உணவு வழங்குவது, அதற்கு சமாராதனை என்று பெயர். அதை செய்கிறார்கள். அந்த நெருஞ்சிப்பேட்டை சாமியாருடைய தம்பி ஒரு கள்வன். அவன் ஊரெல்லாம் கடன் வாங்கி இருக்கிறான். பெரிய திருட்டு பயன். கடன் கொடுத்த ஒரு ஆள் கோர்ட்டில் தனக்கு சாதகமாக தீர்ப்பு வாங்கி அவனுக்கு எதிராக வந்து பெரியாரிடத்தில் நிற்கிறார். பெரியாருக்கு அப்போது வயது 21. திருமணமாகி இருக்கிறது, குழந்தை பிறந்திருக்கிறது, குழந்தை தவறிவிட்டது. அந்த நெருஞ்சிப்பேட்டை சாமியாருடைய தம்பியை அவனை பிடிக்க வேண்டும், தீர்ப்பு எனக்கு சாதகமாக ஆகியிருக்கிறது, நீ போய் அரெஸ்ட் வாரண்ட் வாங்கிட்டு வா, நம்ம பிடிச்சிருவோம் என்று சொல்லி அவனை அனுப்புகிறார். அடுத்த நாள்
பெய்லஃப் வருகிறார். அது அமீனா ஒரு முஸ்லிம் அழைத்துக் கொண்டு அந்த சமராதனை நடக்கும் இடத்திற்கு இவர்கள் செல்லுகிறார்கள். கதவை தட்டியவுடன் அந்த தம்பி வெளியில் வருகிறான், சாமியாருடைய தம்பி. இவர்களை கண்டவுடன், பெய்லீஃபை கண்டவுடன் அவன் ஓடி போய் உள்ளுக்குள் போய் மீண்டும் தாழிட்டு கொடுக்கிறான். பெரியார் கூரை ஏறி ஓடுகளை பிரித்து விட்டு உள்ளே குதிக்கிறார். 21 வயது பெரியார் பிடித்து அந்த கதவை மீண்டும் திறந்து அவனை வெளியே தள்ளுகிறார். பெய்லஃபும் மற்றவர்களும் சேர்ந்து அவனை பிடித்து விடுகிறார்கள். அவனை அழைத்து கொண்டு சென்று விடுகிறார்கள். சமராதனை நின்று விடுகிறது. ஏனெனில் முஸ்லிம் வந்து பார்த்து விட்டார்கள். மற்றவர்கள் பிராமணர்கள் சாப்பிடும் பொழுது மற்றவர்கள் பார்க்க கூடாது. பாதியிலேயே எல்லாரும் கை கழுவி விட்டு அந்த அந்த சாப்பாட்டை எல்லாம் கொட்டி விடுகிறார். இது வெங்கடப்ப நாயக்குக்கு தெரியாது. பெரியார் கடைக்கு வந்து விடுகிறார். கடையில் கொஞ்ச நேரத்தில் நிறைய பேர் வருகிறார்கள். வந்து சமராதனை கெட்டு போய்விட்டது நாயக்கர் என்று அவங்க அப்பாவிடம் சொல்லுகிறார். அப்பாவுக்கு ஒன்றும் தெரியாது. அவர் என்ன நடந்துச்சுன்னு கேட்ட உடனே அவருக்கு கோபம் பொங்கிக் கொண்டு வருகிறது. அவர் மிகுந்த வைதீகர். அவர் அவருடைய உயர்வுக்கு காரணமெல்லாம் தெய்வ அனுகிரகம் என்று எண்ணுபவர். இப்படி பழிச்சொலுக்கு இவனை பெறுவதற்கு நான் என்ன பாவம் செஞ்சிருக்கணும் என்று சொல்லிவிட்டு பெரியாருடைய பிறப்பையே கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு வார்த்தையை, நாம் எல்லாம் வழக்கில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்லி தன்னுடைய சொந்த மகனிடத்தில் அவர் சாப்பிட்டுக் கொண்டிருந்த வெற்றிலை எச்சில் பாக்கை பெரியார் மீது உமிழ்ந்து ஒரு 100 பேர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய செருப்பை எடுத்து 7 முறை அடிச்சு விடுகிறார். இதை நானே நேற்று தான் படித்தேன் இந்த நிகழ்ச்சி. பெரியாரே இதை எழுதியிருக்கிறார். பெரியார் இது என்னுடைய அடித்து விட்டு என்னுடைய மானம் மரியாதை எல்லாம் போய்விட்டது, இவனை பெறுவதற்கு நான் என்ன பாவம் பட்டேன் சொல்லிட்டு அவங்க அப்பா வருத்தப்பட்டுட்டு அதுக்கப்புறம் வண்டி ஏறி வீட்டுக்கு போயிட்டார். ஆனால் அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அவங்க அப்பாவோட அவர் அடிக்கும் பொழுதே அவரோட சண்டை போடுகிறார். ராமசாமி சொல்லுகிறார், என்னப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், ஒரு திருட்டு பையன், அவன் கடன் பல பேர்கிட்ட வாங்கிட்டு ஓடி ஒழிச்சு வாழ்றான், அவனை பிடிக்கிறதுக்கு நான் உதவி பண்ணேன், என்ன தப்பு பண்ணிட்டேன், நாம பார்த்தா தீட்டு பற்றோம் அதனால சாப்பிட மாட்டேன்னு ஒரு ஆள் சொல்றான் அப்படின்னா அவன் எப்படி யோக்கியனா இருக்க முடியும், அவன் எப்படி நல்லவனா இருக்க முடியும், எப்படி என்னுடைய பார்வை உங்களுடைய பார்வைப்பட்டா தீட்டுப்படும். இது நெருப்பு மாதிரி அந்த ஊரில் பற்றி கொள்ளுகிறது. பெரியார் சொல்லுகிறார், இதற்கு பிறகுதான் சமபந்தி போஜனம் தொடங்குகிறது அந்த ஊரில் என்று சொல்லுகிறார். அதே மாதிரி அவரிடத்தில் ஒரு வேளாளர் பையன் வேலை செய்கிறார். அவருடைய அன்னையா வந்து என் பையனுக்கு வேலை இல்லை, வேலை போட்டுப்பாங்க. அந்த பையன் வரான். இந்த அம்மாவே சொல்றாங்க, இந்த பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைத்தேன். அப்போ அவருக்கு தெரிந்த ஒரு நாயுடு ஒரு தேவதாசி அம்மா வைத்திருக்கிறார். அவர்கள் இருவருக்கும் பிறந்த ஒரு பெண் இருக்கிறார். அவர்கள் இருவருக்கும் முதலில் ஒரு கலப்பு திருமணத்தை செய்து வைக்கிறார் பெரியார். பெரிய கோலாகலமா நடக்குது, எல்லாரும் வருகிறார்கள், சமபந்தி போஜனம். சோ முதல் முறையாக முஸ்லிம்கள் கிறிஸ்துவர்கள் மற்றவர்கள் எல்லாரும் ஒரேடியாக சாப்பிடுவது சமபந்தி போஜனம் என்பது தமிழகத்தில், ஆலய பிரவேசம் என்பது தமிழகத்தில், கேரளாவில் இதெல்லாம் நடந்ததற்கு மிக முக்கியமான காரணம் தந்தை. இது நாம் எல்லாம் taken for granted இல்லையா? இதெல்லாம் நமக்கு இதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணமாகிவிட்டது. ஆனால் இதற்கெல்லாம் ராஜபாட்டை போட்ட அந்த கிழவன் இன்னும் ஒரு நிகழ்ச்சியை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் அவரை பற்றி பேசுவதை உங்களிடத்தில் கொஞ்சம் படித்து காட்டலாம் என்று நினைக்கிறேன். 1909 பெரியாருக்கு 30 வயது. 30 வயதில் அவருக்கு பெரியாரோட கூட பிறந்தவர்கள் 3 பேர். பெரிய அண்ணன் கிருஷ்ணசாமி, இளைய சகோதரிகள் 2 பேர், கண்ணம்மாள், பொன்னுத்தாய். பொன்னுத்தாயியுடைய மகள் 9 வயதில் திருமணம் ஆகிற இந்த பெண் ஒரு நாள் விதவையாகி போகிறாள். அவளுக்கு நிச்சயம் செய்த பையன், திருமணமான பையன் 12 வயது. தாலி பிரிச்சு போடுற அந்த 30வது நாள் சடங்கின் போது அந்த பையனுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு சரியாகி போய்விடும் என்று எண்ணி அது சரியாக போகாமல் அந்த பையன் இறந்து விடுகிறான். 12 வயது பையன் இறந்து விடுகிறான். 9 வயது பெண் கைம்பெண் ஆக்கி விடுகிறாள். 1909 அண்ணா பிறந்த வருஷம்.
இவர் பார்க்கிறார். பார்த்து ஒரு ஒரு மாப்பிள்ளையை ரெடி செய்கிறார். குடும்பத்துக்கு தெரியாத ரெடி செய்து சிதம்பரத்திற்கு ஆருத்ரா தரிசனம் நடக்குது. அந்த விழாவுக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு பெண்ணையும் மாப்பிள்ளையை தனியா அனுப்பிட்டார். பெண்ணையும் கூட ஒரு அம்மையாரையும் துணைக்கு அழைத்து சிதம்பரத்தில் அவருக்கு வேண்டிய ஒருவர் இன்ஸ்பெக்டராக இருக்கார், போலீஸ் இன்ஸ்பெக்டர், அங்க அனுப்பிட்டார். இங்க இவர் இருக்கார், ஈரோட்டிலே இருக்கார். அதனால யாருக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அங்க போன உடனே அந்த இன்ஸ்பெக்டர் இவர் பேச்சு கேட்டு அந்த பிள்ளைகளுக்கு 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கார். அந்த பெண்ணுக்கு கண்ணம்மாளுடைய மகளுக்கு மறுமணம் ஆகிவிட்டது. அவர்கள் மறுமணம் ஆகிடுச்சு அப்படின்ற செய்தி இவருக்கு வருது. யாத்திரை முடிந்தது என்று அவர்கள் தகவல் தருகிறார்கள். அப்படின்னா திருமணம் முடிந்தது என்ற அர்த்தம். அப்புறம் இவர் வரவேற்கிறதுக்கு ரயில் அடிக்கு போறார். ஆனால் திருமணமான அடுத்த நாள் அந்த செய்தி ஊர் முழுக்க பரவி அவங்க அம்மா தூக்கு கூடவே போயிடுவாங்க. இப்படி மோசம் பண்ணிட்டியடா ராமோ என்று அந்த ஊரில் உள்ள அத்தனை பேரும் அவர்களுடைய ஜாதியினர் அவரை ஜாதி பிரஷ்டம் செய்து விடுகிறார்கள். அந்த குடும்பத்தை, அந்த மணமகனின் குடும்பத்தை, கண்ணம்மாளின் குடும்பத்தை, 3 குடும்பங்களுக்கும் அவர்களுக்கு எந்த உறவும் இல்லை. இப்படி பல ஆண்டுகள், 1 ஆண்டு இல்ல 2 ஆண்டு இல்ல, பல ஆண்டுகள், 6 ஆண்டுகள் என்று பெரியார் சொல்கிறார். அதற்கு மேலும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 1919 தான் அவர் முனிசிபல் சேர்மனாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். தேர்தல் 1919 அவர் முனிசிபல் சேர்மனாக ஆன பிறகு அந்த நகரத்தை சேர்ந்த பல பேர் அவர்கள் வீட்டிற்கு வந்து அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதும் பரிசுகளை தருவதும் இவற்றையெல்லாம் செய்கிறார்கள். இந்த பலிஜார் நாயுடு வகுப்பை சேர்ந்தவர்கள் மட்டும் ஒதுங்கி இருக்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் இவர்களை ஜாதி பிரஷ்டம் செய்து விட்டார்கள். அதனால வர முடியாது. ஆனால் ஊரில் உள்ள மற்ற வகுப்பெல்லாம் போய் அவருக்கு பாராட்டு தெரிவிக்கும் பொழுது நம் இனத்தை சேர்ந்த ஒருவர் முதல் முறையாக முனிசிபல் சேர்மனாக வந்திருக்கிறார் என்னும் பொழுது நாம் உட்கார்ந்திருப்பதா என்று எண்ணி ஆள் விட்டு அனுப்புகிறார்கள். பல ஆண்டுகளுக்கு பிறகு நாங்கள் வருகிறோம் நாளைக்கு மரியாதை செய்வதற்கு என்று. உடனே பெரியார் சொல்றார், அதை நான் அவர் பாஷையிலே படிக்கணும், ரொம்ப அழகா இருக்கு. அவர்கள் வருகிறார்கள் என்று செய்தி சொல்லிவிட்டார்கள். நான் உடனே சரி வரட்டும், என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்போம் என்று ஒரு அண்டா நிறைய காபி போட்டு ஒரு வேட்டி காபி போட்டு காத்துக் கொண்டிருந்தோம். அவர்கள் மேளம் வைத்துக் கொண்டு 7-8 ரூபாயும் ஒரு வேட்டியையும் வாங்கி கொண்டு வந்தார்கள். உட்கார்ந்து பேச ஆரம்பித்தவுடன் நாகம்மையார் டம்ளரில் காஃபியை ஊற்றி ஆள் மூலம் அனுப்பினார்கள். பார்த்தார்கள், சரி என்று 2-3 பேர்கள் வாங்கி சாப்பிட்டனர். அவ்வளவுதான். எல்லாரும் மடமடவென்று தொடர்ந்து வாங்கி சாப்பிட்டார்கள். ஒரு அண்டா காப்பியும் தீர்ந்தது. இன்னொரு அண்டா போடும்படி ஆகிவிட்டது. அன்று முதலே எங்களை தள்ளி வைத்தது தீர்ந்து போய்விட்டது. சோ அண்டா காஃபியில் எல்லாம் சரியாகிவிட்டது. ஜாதி பிரஷ்டம் கல்வி ஆயிற்று. சோ அதிலேயே சொல்றார் பெரியார், சாதி ஒழிய வேண்டுமானால் எல்லாரும் கலப்பு மனம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். சொல்ற என்று சட்டம் செய்ய வேண்டும் அரசாங்கம் என்று சொல்லுகிறார்கள். அது தப்பு. நம்மில் சாதி இல்லை. பெரியார் சொல்றார், நம்மில் சாதி இல்லை. பார்ப்பான் ஒரு சாதி, மற்ற நாம் எல்லாரும் ஒரு சாதி. இந்த 2க்கும் நடப்பதுதான் கலப்பு திருமணம். சோ 85 படிக்கணும். வைக்கம் பத்தி உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு சின்ன செய்தியை சொல்லிட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிடலான்னு இருக்கேன். வைக்கம் போராட்டம் எப்படி நடந்தது என்று உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. வைக்கம் போராட்டத்துல மாதவன் என்ற ஒரு ஈழவர், அதாவது நம்ம தமிழகத்தில் அதற்கு கரஸ்பாண்டிங் கம்யூனிட்டினா நாடாளர், அவர்கள் திருவனந்தபுரத்தில் ராஜாவுக்கு ஒரு முறை ஜபம், அவருடைய பிறந்த நாடு என்னவோ அதுக்காக ஜபம் நடக்கிறது. அப்போ அது ஒரு கொட்டகை போடுறாங்க. திருவிதாங்கூர் சமஸ்தான் கொட்டகை போடும்போது அந்த கொட்டகை அங்க இருக்க நீதிமன்றத்தையும் சேர்ந்து வளைச்சு போடுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால அந்த தெருவில் ஈழவர்கள், புலையர்கள், தீயர்கள் நடப்பதற்கு தடை. அவர்களெல்லாம் அவர்ணத்தார்கள். ஆயுத்தக்காரர்கள் எல்லாம் தீண்டத்தகாதவர்கள். இவர்கள் தீண்டத்தகாதவர்கள் அல்ல, அதற்கு கொஞ்சம் மேல.
இவர் ஒரு வழக்கு நடத்த போகிறார். அந்த வழக்கு நடத்த முடியாமல் திரும்பி வருகிறார். ஏன்னா அவருக்கு அனுமதி. இது ஒரு பெரிய சிக்கலாகிறது. கேசவ மேனன் என்பவர் கேரள காங்கிரஸ் தலைவர். ஜார்ஜ் ஜோசப் மதுரையில் பெரிய வழக்கறிஞர் காமராஜருடைய வழக்கை எடுத்து நடத்தியவர். அப்புறம் டி.கே. மாதவன், அவர் ஒரு பெரிய ஈழவ தலைவர். நீலகண்டன் நம்பூதிரி, இவர்கள் எல்லாம் சேர்த்து ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். அந்த போராட்டத்தை திருவனந்தபுரத்தில் அவர்கள் நடத்தவில்லை. அவர்கள் தேர்ந்தெடுக்கிற இடம் வைக்கம். ஏன் வைக்கம்னா 4 தெருக்கு நடுவுல கோவில் இருக்கு. 4 தெருக்கள் இருக்கிறதுனால அந்த இடத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள் அவர்களுடைய சத்தியாகிரகத்திற்கு. அவர்கள் சத்தியாகிரகத்தை தொடங்குகிறார்கள். தொடங்கி கொஞ்ச நாளிலேயே அவர்கள் எல்லாரும் கைது செய்யப்படுகிறார்கள். சத்தியாகிரகம் முடிவுக்கு வருவது போல இருக்கிறது. சிறையிலிருந்து உடனே அவர்கள் தந்தை பெரியாருக்கு 2 முறை கடிதம் எழுதுகிறார்கள். நீங்கள் வரலைன்னா எங்க மானமும் கேரளாவுடைய மானமும் கப்பல் ஏறிடும் என்று அவர்கள் எழுதுகிறார்கள். நான் அவசியம் வரணுமா என்று பெரியார் கேட்கிறார். ஆமா, நீங்க வரணும். பெரியாருக்கு அப்பவே பெரிய பேர், அவர் பெரிய புரட்சிக்காரர். சோ உடனே என்ன பண்றார், அவர் மதுரை மாவட்டத்துல சுற்றுப்பயணத்தில் இருக்கார். அப்புறம் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர். அப்பெல்லாம் தலைவர் என்ற பதவி கிடையாது, காரியதரிசி, செயலாளர், அதுதான் வேண்டுவர். அதில் இருக்கிறார்கள். உடனே அங்கிருந்து புறப்பட்டு பண்ணப்புறம் என்ற ஊரில் அவருக்கு அந்த தகவல் வருகிறது. அதை எடுத்துக்கொண்டு அவர் ஈரோடு வருகிறார். அவருக்கு உடல் சரியில்லை. ஆனால் இதுதான் நம்ம சேவை செய்வதற்கு அதிக வாய்ப்பு என்று எண்ணிக்கொண்டு நான் மூட்டை முடிச்சுகள் எல்லாம் கட்டி கொண்டு கூட 2 பேரை அழைத்துக் கொண்டு ராஜாஜிக்கு கடிதம் எழுதி நீங்கள் தற்காலிகமாக தலைவராக பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நான் வைக்கம் சென்றிருக்கேன். வைக்கம் போனா இவர் சத்தியாகிரகத்துக்கு போறார். போனா அந்த ராஜா அனுப்பின போலீஸ் சீஃபும் மற்றவர்களும் அவரை வரவேற்கிறார். ஏன் ராஜாவுடைய ஆட்கள் அவரை வரவேற்கிறார்? ராஜா டெல்லிக்கு போகும் பொழுதெல்லாம் ஈரோட்ல இறங்கி இவர்கள் வீட்டில் தங்கி செல்வார். ஏன்னா ஈரோட்ல அவ்வளவு பெரிய அரண்மனை இவர்கள் வீடு தான். அவருடைய ஊழியர்கள் அத்தனை பேரும் ரயிலடியில் உள்ள இவருடைய சத்திரத்தில் தங்குவார்கள். அதனால ராஜா ராஜ மரியாதையோட நடத்துறார். இவர் போன உடனே மிகப்பெரிய பிரச்சாரம். இந்த வைக்கத்தப்பன், அது வைக்கத்தினுடைய கடவுளுக்கு பெயர், அந்த சிவபெருமானுக்கு பெயர் வைக்கத்தப்பன். இந்த வைக்கத்தப்பன் ஒரு நாயும் பன்றியும் அந்த தெருவில் நடந்தால் தீட்டுப்படாத வைக்கத்தப்பன், ஒரு மனிதன் நடந்தால் தீட்டுப்படுமானால் தீட்டுப்பட்டு விடும் என்று சொன்னால் இந்த வைக்கத்தப்பனை நம்ம வெளியில எடுத்து துணி துவைக்கிற கல்லா தானே பயன்படுத்தணும், வெளுங்கல்ல பயன்படுத்தணும். இப்படி ஒரு கடவுள் இருக்க முடியுமா என்று பயங்கர தீயா அந்த பேச்சு பரவுது. நாயும் பன்றியும் நடக்கிற தெருவில் மனுஷன் நடக்க முடியாத என்று வைக்கிற வாதம் பெரிதாக எடுபடுகிறது. 6 நாள் ஆகுது, 7 நாள் ஆகுது. ராஜாவுக்கு இவர் பெரிய தொல்லையா இருக்காரு, இவர் அரெஸ்ட் பண்ணுங்க என்று சொல்லுகிறார்கள். ராஜா தயங்குகிறார். ஆனா ஒரு 10 நாளைக்கு பிறகு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. 30 நாள் ஜெயில். அருவி குத்திட்டு ஒரு இடம் இங்க ஜெயில போடுறாங்க. சாதாரண கடுங்காவல் அல்ல. 1 மாதம் கழித்து வெளியே விடுகிறார்கள். வெளியே விட்ட உடனே அப்பவே அவருக்கு தடையான இங்க வரக்கூடாது, அங்க போகக்கூடாது. அவர் தடையை மீறி திருப்பி பிரச்சாரத்துக்கு போயிருக்கிறார். இவர் உள்ளே இருக்கும் பொழுது இவருடைய மனைவி நாகமை இங்கே பிரச்சாரம் செய்யும். நாகமையும் கண்ணமையும் அவருடைய கண்ணமாடும் இவரோடு பொது வாழ்க்கையில் தொடர்ந்து உடன் வந்தவர். 1921 கள்ளுக்கடை மறியலில் அந்த 2 பேர் தான் முன்னின்று நடத்தினார்கள். அந்த மறியலை நிறுத்த வேண்டும் என்று காந்தியடிகள் கேட்கும் பொழுது அது என்னிடத்தில் இல்லை, நீங்கள் அந்த 2 பெண்களிடத்தில் கேட்க வேண்டும் என்று காந்தி எழுதியிருக்கிறார். அவ்வளவு பெரிய ஆளுமையான சக்தி வாய்ந்த பெண்கள் அவர்கள். அப்படி ஒரு இடத்தை அவர்களுக்கு வந்தார். இந்த தாலியை எடுத்துவிட சொன்னார் நாகமையார். தோழர் என்று அழைக்க சொன்னார். மேடை ஏற்றினார். ஒரு பெண்களை சமமாக சொல்கிறார். எங்கேயாவது எலிகளுக்கு பூனைகளிடமிருந்து விடுதலை கிடைக்குமா? பூனைகள் விடுதலை வாங்கி தருகிறேன் என்று சொன்னால் எலி நம்பலாமா? ஆண்கள் பெண்கள் விடுதலைக்கு பாடுபடுகிறேன் என்று சொன்னால் அதை பெண்கள் நம்பலாமா? கோடிகள் நதிகள் உங்களுக்கு விடுதலை வாங்கி தரேன் என்று சொன்னால் அதை நம்பலாமா? இப்படியெல்லாம் கேட்கிறார். சோ இந்த அடுத்த முறை தடையை மீறி அவர் செய்கின்ற அந்த போராட்டத்தில் இந்த முறை கடுங்காவல் நடம். இந்த முறை மிகுந்த அவருக்கு கைதி உடையை போட்டு அவருடைய ஒரு மரக்கட்டை இங்கே அவருடைய கழுத்தில் கட்டப்பட்டிருக்கு. கொலைகாரர்களும் மற்ற குற்றவாளிகளும் இருக்கும் இடத்தில்
அவரை தங்க வைக்கிறார்கள். ஒரு நாள் அப்படி இருக்கும் பொழுது பெரிய வான வேடிக்கை வெளியில் நடக்கிறது. மொத்தம் 72 நாட்கள், 100 சில்லறை நாட்கள் வைக்கத்தில் இருந்த பெரியார் 72 நாட்கள் சிறையில் இருந்தார். பல முறை சிறை சென்றிருக்கிறார். இது ஒரு முறை. அவர் வெளியே வந்த பிறகு அவருக்கு வைக்கம் வீரர் என்ற பட்டத்தை தந்தவர் திருவிக்கா. சோ வான வேடிக்கை என்ன நடக்கிறது என்று கேட்கிறார் இந்த சிறை ஊழியரை. சொல்றான், ராஜா திருநாடி ஏகிட்டார், ராஜா மேல போயிட்டார். ராஜா மேல போறதுக்கு முன்னாடி சத்ரு சங்கார யாகம்னு சொல்லிட்டு ஒரு யாகத்தை அங்க இருக்க நம்பூதிரிகள் இவரை அழிப்பதற்காக தொடங்கி இருந்தார்கள். அந்த யாகத்தில் பெரியார் உயிரோடு இருந்தார். ராஜா மேல போயிட்டார். போன உடனே எல்லாரையும் விடுதலை பண்ணிட்டாங்க. ராஜாவே மேல போயிட்டாரு, விடுதலை பண்ணியாச்சு. தீவிரமாக அந்த வைக்கம் போராட்டத்திற்கு பஞ்சாபில் இருந்து ஆட்கள் வருகிறார்கள். பல இடங்களுக்கு ஒரு நாளைக்கு 300 பேருக்கு சாப்பாடு சமைப்பதாக சொல்லுகிறார்கள். எல்லாம் பெண்கள் நாகமையாலும் கண்ணமாடும் ஒரு இடத்தில் அந்த தடையை மீற முயற்சி செய்கிறார்கள். நீங்க என்ன ஜாதி, அதாவது அவர்கள் உயர்ந்த ஜாதிக்கிறதுனால அவர்கள் அனுமதிக்க அந்த கேரளத்தில் இருக்கக்கூடிய திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை சேர்ந்த அதிகாரிகள் தயாராக இருக்கிறார்கள். கடைசி வரை நாகமையார் சொல்றதில்லை, நாங்கள் எல்லாம் ஒரே ஜாதி என்று சொல்கிறார். நாங்க எல்லாம் ஒன்னா போவோம், இல்லைன்னா நாங்க போக மாட்டோம். அப்படி ஒரு கடைசியில் இந்த போராட்டம் பல மாதங்கள் நடக்கிறது. ராஜாஜி காந்திக்கு எழுதி காந்தி வர சொல்கிறார். காந்தி ஏற்கனவே 3 முறை வந்து விட்டார். இப்போது அவர் மகாராணியை பார்க்கிறார். பெரியாருக்கு விடுதலை கிடைக்கின்றது. அவர் ஒரு ராஜாவுடைய கெஸ்ட் ஹவுஸில் இருக்கிறார் என்று எண்ணுகிறேன். ராணி இடத்தில் போய் காந்தி பேசும் பொழுது ராணி சொல்லுகிறார், நான் தெருக்களை திறந்து விட தயாராக இருக்கிறேன், ஆனா இதுக்கப்புறம் கோவில்களை திறந்து விடணும்னு பெரியார் கேட்க மாட்டாருன்னு நினைச்சு உடனே காந்தி வருகிறார். வந்து கேட்கிறார், இதை ஒத்துக்கலாம் இப்போதைக்கு என்று சொல்லுகிறாக்கா. பெரியார் சொல்றார், நான் அப்படி இருந்து உறுதிமொழி தர முடியாது. நான் என்ன சொல்லலாம், நான் என்ன உறுதிமொழி தர முடியும்னா, இப்போதைக்கு அந்த போராட்டத்தை நாங்கள் தொடர மாட்டோம், கோவில்களை திறக்க வேண்டும் என்று சொல்ல மாட்டோம். அதற்கு உரிய ஒரு சூழலை ஏற்படுத்திய பிறகு சொல்லுவோம். அதை நீங்க சொல்லிடுங்க. ராணி ஏற்றுக்கொண்டு அந்த தெருக்கள் திறக்கப்படுகின்றன முதல் முறையாக. ஆனா அது முழுமையா இல்லை. வடக்கு மேற்குல இருக்கிற வழியில தனியா நம்பூதிரிகளுக்கு என்று தனியாக ஒரு வழி வைத்து ஆதியை அவர்கள் திறந்து விட்டாலும் கூட எல்லாரும் நடக்கலாம். ஆனா நம்பூதிரிகளுக்கு என்று ஒரு தனி வழி, அதையே தெருவில் அவர்கள் புதிதாக அமைத்து விட்டார். அப்படித்தான் நடந்துச்சு அந்த காலத்தில். அதாவது பெரியாருடைய முழு வெற்றி வருவதற்கு 12 ஆண்டுகள் ஆயிடுச்சு. பெரியார் என்ன பண்றார், அங்கேயே போய் 2-3 இடங்களை கூட்டம் பேசுறார். எரணாபுரத்துல கூட்டம் பேசுறார். பேசிட்டு எல்லாரும் முஸ்லிமா மாறணும்னு சொல்றார். அந்த மதத்தில் தான் ஜாதி இல்லை என்று சொல்லுகிறார். அதனால எல்லாரும் மாறணும். இவருடைய பேச்சை கேட்டு அந்த நிகழ்ச்சியிலேயே 50 பேர் மாறுறாங்க. இதெல்லாம் பெரிய பிரச்சனை ஆகுது அந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு. உடனே அப்போ நம்முடைய சி.பி. ராமசாமி ஐயர் தான் குமான். அவர் கோவில்களை திறப்பிட வேண்டிய நேரம் வந்துருச்சு, இல்லைன்னா எல்லாரும் மதம் மாறிடுவாங்க அப்படின்னு சொன்ன பிறகு அப்படி கோவில்கள் திறக்கப்பட்டன. சோ முதல் ஆலய பிரவேசத்துக்கு வழிவகுத்தவர் தந்தை பெரியார். தன்னை பத்தி ஒரு டெக்ளரேஷன் பிரகடனம் செய்யறார். அதை மட்டும் படிக்கிற நேரம் இல்லை, அதனால இதை மட்டும் படிச்சுட்டு முடிச்சுட்டு ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். ஒரு 5 நிமிடம். ஈவே ராமசாமி என்கின்ற நான் திராவிட சமுதாயத்தை திருத்தி உலகில் உள்ள மற்ற சமுதாயத்தினரை போல் மானமும் அறிவும் உள்ள சமுதாயமாக ஆட்கொண்டை மேற்கொண்டு கொண்டு அதே பணியாய் இருப்போம். அத்தொண்டு செய்ய எனக்கு யோக்கியதை இருக்கிறதோ இல்லையோ, இந்த நாட்டில் அந்த பணி செய்ய யாரும் வராததினால் நான் அதை மேற்கொண்டு கொண்டு தொண்டாற்றி வருகிறேன். இதை தவிர வேறு எந்த ஒன்றும் எனக்கு இல்லாததாலும் பகுத்தறிவையே அடிப்படையாக கொண்டு கொள்கையையும் திட்டங்களையும் வகுப்பதாலும் நான் அத்தொண்டுக்கு தகுதி உடையவன் என்றே கருதுகிறேன். சமுதாய தொண்டு செய்வதற்கு இது போதும் என்கிறார்.
அவர் சொல்ற, எனக்கு சுயநலம் இல்லை என்று கருதாதீர்கள், நான் மகா பேராசைக்காரன், என்னுடைய ஆசையும் சுயநலமும் எல்லையற்றவை. திராவிட சமுதாய நலனையே என் சொந்த நலனாக நான் எண்ணியிருக்கிறேன். அச்சமுதாயத்துக்கு வேண்டிய செல்வமும் பதவியும் என்றவற்றில் அளவற்ற ஆசை கொண்டிருக்கின்றேன். அந்த சுயநலத்திற்காகவே நான் உழைக்கின்றேன். சோ பிராமண எதிர்ப்பு பத்தி அவர் சொல்லிடுறார். அதை நம்ம இங்க பார்க்கறது நல்லதுன்னு. எதற்காக ஒரு சமுதாயத்தாரிடம் விரோதமோ குரோதமோ நான் கொள்ள வேண்டும்? நான் நமது நாட்டையும் சமுதாயத்தையும் ஆங்கில நாட்டு தன்மையும் நாகரிகத்திற்கும் கொண்டு வர வேண்டும் என்கிற ஆசையுடைய இதற்கு முட்டுக்கட்டையாக பார்ப்பன சமுதாயம் இருக்கிறது என்று சரியாகவோ தப்பாகவோ கருதுகிறார். தாங்கள் அப்படி இல்லை என்பதை பார்ப்பனர்கள் காட்டிக் கொள்ள வேண்டாமா? உண்மையிலேயே எனக்கு மாத்திரம் பார்ப்பனர்களுடைய ஆதரவு இருந்திருக்குமானால் நம் நாட்டை எவ்வளவோ முன்னுக்கு கொண்டு வர என்னால் முடியும். அதனால அவர் சொல்றாரு, பார்ப்பனர்கள் மீது அவருக்கு பெரிய கோபம் இல்லை, வருத்தம் இல்லை என்று சொல்லுகிறார். அதை விட முக்கியமா என்ன சொல்றாருன்னா, சொல்றார், அதாவது பார்ப்பனர்கள் இல்ல, சொல்றார் சமுதாய துறையில் பார்ப்பனர்கள் அனுஷ்டிக்கிற உயர்வு அவர்கள் அனுபவிக்கிற அளவுக்கு மேற்பட்ட விகிதம், அதாவது அவர்கள் 4 பேர்னா அவங்க 40 இடங்கள்ல வேலை இருக்காங்க, மேற்பட்ட விகிதம் ஆகியவைகள் தான் எனக்கு வெறுப்பு இருக்கிறது. இது பார்ப்பனர்களிடம் மட்டும் மாத்திரமல்ல, இந்த நிலையில் உள்ள எல்லோரிடத்திலுமே நான் வெறுப்பு கொள்கிறேன். இந்நிலை என்னிடத்தில் ஏற்பட்டிருப்பதற்கு காரணம், ஒரு தாய் வயிற்றில் பிறந்த எல்லா மக்களும் சம அனுபவம் இருக்க வேண்டும் என்று கருதி ஒன்றுக்கொன்று குறைவு அதிகம் இல்லாமல் பார்த்துக் கொள்வது எப்படி ஒரு தாய்க்கு இயற்கை குணமாக இருக்குமோ அது போலத்தான் எனக்கும் தோன்றுகிறது. மற்றும் அந்த தாய் தனது மக்களின் உடல்நிலையில் விளைத்து போய் வலிவு குறைவாய் இருக்கிற மகனுக்கு மற்ற குழந்தைகளுக்கு அளிக்கிற போஷணையை விட எப்படி அதிகமான போஷணையை கொடுத்து மற்ற குழந்தைகளோடு சரிசமமான குழந்தையாக ஆக்க வேண்டும் என்று பாடுபடுவாளோ அதுபோலத்தான் நான் மற்ற வலுக்குறைவான பின்தங்கிய மக்களிடம் அனுதாபம் காட்டுகிறேன். அது இதோட முடிக்கலான்னு கேட்டேன். பெரியாருக்கு ரொம்ப பிடித்த குரல் என்று சொல்லப்படுவது, குடி செய்வார்க்கு இல்லை பருவம் மடி செய்து மான கருத கெடும். அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, அதாவது தங்களுடைய குடியை உயர்த்த வந்து விடுபவர்கள் தங்களுக்கு அவமானம் அல்லது மானம் அவமானம் வந்து விடுமோ அப்படின்லாம் ஒரு கணமும் யோசிக்க கூடாது. அதெல்லாம் வரும், அதெல்லாம் வந்தாலும் நாம் அதில் ஈடுபட வேண்டும். அப்படி ஈடுபட்டவர் தான் தந்தை பெரியார். லாஸ்டா இதை மட்டும் படிச்சுட்டு முடிச்சிடலாம் நினைக்கிறோம். நான் ஒரு அதிசயமான மனிதன், மகான், அப்படி எப்படி என்றெல்லாம் கூறுபவன் அல்லன், ஆனால் துணிவு உடையவன். கண்டதை ஆராய்ந்ததை துணிந்து அப்படியே கூறுபவன். மற்றவர்கள் சுயநலத்துக்காக சுயநலத்துடன் பாடுபடுகின்றார்கள். அந்த சுயநல உணர்ச்சி உடையவர்கள் மக்கள் வெறுப்புக்கு ஆளாக மாட்டார்கள், பக்குவமாக நடந்து கொள்வார்கள். நான் கண்டதை அறிந்ததை மக்கள் எதிர்ப்புக்கு அஞ்சாது கூறுபவர். மக்கள் எதிர்ப்புக்கு அஞ்சாது கூறினால் வெறுப்புத்தான் கிடைக்கும், சுயநலம் கெட்டுப்போம். தந்தை பெரியார் பிறந்த இந்த மண்ணில் நாமெல்லாம் பிறந்திருக்கிறோம், நானும் பிறந்திருக்கிறேன் என்பதை எண்ணி பார்த்து என்னுடைய நெஞ்சம் உகையால் பூரிக்கிறது என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நூலக வாசகர்களுக்கு நன்றி கூறி அமைகிறேன்.